வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சி கான்செப்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத குறித்து நான் வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட் பிஓஎஸ் அண்டு சர்ச் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது எஸ்எம்சி என்று சொல்லக்கூடிய ஸ்மார்ட் மணி கான்செப்டை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத குறித்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டாச்சு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாதான் உங்களுக்கு எஸ்எம்சியோட ஸ்டெப் பை ஸ்டெப் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக தெரியும். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் தரேன். அதை பார்த்துட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துக்கிறது பெட்டர். ஓகே, அடுத்ததா ரெண்டாவதா நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் அல்லது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா சிஹெச் அதாவது சர்ச் என்று சொல்லக்கூடிய சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த ரெண்டு டாப்பிக்கும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஓகே, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது குறித்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா லோ ஹை அண்டு ஹையர் லோ, ஹையர் ஹை, அப்புறம் ஹையர் லோ, ஹையர் ஹை இதெல்லாம் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மூவ்மெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் தான் மூவ்மெண்ட் ஆகும். அண்ட் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹை, அப்புறம் லோ, அப்புறம் லோயர் ஹை, அப்புறம் லோயர் லோ, அப்புறம் லோயர் ஹை, அப்புறம் லோயர் லோ. இதுதான் வந்துட்டு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட். ஓகேங்களா? அதாவது சிம்பிளாக சொல்லிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அடுத்த டாபிக் உங்களுக்கு புரியணும் இல்லையா, அதுக்காக. ஓகே, இதில் பிஓஎஸ் அதாவது பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரெண்டு கன்னியூ ஆகிறது தான் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இந்த சர்ச் அப்படிங்கிறது வந்து ரிவர்சல், அதாவது ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்டா சேஞ்ச் ஆகிற இடத்த வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து அப் ட்ரெண்டா சேஞ்ச் ஆகிற இடத்த வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம இப்போ இந்த சார்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கிளியரா புரிந்து கொள்ள முடியும். ஓகே, பொதுவாக நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னாவே வந்து கம்பல்சரி ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருப்பது அவசியம். அதாவது ஒன்றா அப் ட்ரெண்டாக இருக்கணும் அல்லது டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். சரிங்களா? ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. இந்த ரேஞ்ச் மார்க்கெட் வந்து ட்ரேடர் மட்டும் கிடையாது, நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டில் ஒரே ப்ரைஸ்க்குள்ளே மேலே கீழே மூவ்மெண்ட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கும்போது ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதுவே ஆப்ஷன்ஸில் வந்து எக்ஸ்பைரியை பயன்படுத்தி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் உங்களுடைய பேலன்ஸ் எல்லாமே, அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் அவசியம். இந்த எஸ்எம்சி கான்செப்டும் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை பேஸ் பண்ணது தான். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும் அப்படின்னா அதற்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுப்பது அவசியம். ஸோ இதுக்கு தான் வந்து நான் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துக்கோங்க. அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கணும். அதாவது ட்ரெண்டிங் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஹையை அடுத்த ஹை மேலே க்ளோஸ் வைக்கணும், இந்த ஹையை அதுக்கு அடுத்த ஹை மேலே க்ளோஸ் வைக்கணும், இந்த ஹையை அதுக்கு அடுத்த ஹை வந்துட்டு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆச்சுன்னா தான் இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட். அண்ட் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ரீவியஸ் லோக்கு கீழே அடுத்த லோ க்ளோஸ் வைக்கணும், அந்த லோ கீழே அடுத்த லோ க்ளோஸ் வைக்கணும், அந்த லோக்கில் அடுத்த லோ க்ளோஸ் வைக்கணும். இது வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். ஓகே, இப்போ வந்து இது அப் ட்ரெண்ட் மார்க்கெட், இது வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். அதாவது எப்போவுமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேண்டில் மட்டும் வச்சு நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷனை டிசைட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட கேண்டில்களை வச்சு அதோட டைரக்ஷன் என்னன்றதை டிசைட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஹேமர் கேண்டில், ஹேங்கிங் மேன் கேண்டில், இந்த மாதிரி கேண்டில்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் கூட அந்த ஒரு பர்டிகுலர் கேண்டிலை கூட எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஒரு ஹேமர் கேண்டில் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஒரு ஹேங்கிங் மேன் வந்தால் தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேண்டில் மட்டும் வச்சு நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷனை டிசைட் பண்ணுறது கிடையாது. அதற்கு ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் டிசைட் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷனை டிசைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த எஸ்எம்சி கான்செப்டை பொறுத்த வரைக்கும்
இந்த கான்செப்டோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் ஹை எல்லாமே பிரேக் பண்ணணும். அதாவது சிம்பிள், நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து ஹை, இது வந்து லோ, அண்டு இந்த ஹையை வந்து இந்த இடத்துல ஹை பிரேக் பண்ணுறதுனால இது ஹையர் ஹை, அண்டு இது பார்த்தீங்கன்னா ஹையர் லோ, அண்டு இது பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை. ஓகே, இது ஓகே. இதில் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஏரியாவில் தான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் நடக்குது. அதாவது இந்த ஒரு ஏரியாவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இருங்க, நான் கிளியராக மார்க் பண்ணிடுறேன். இந்த லெவல் இருக்குது இல்லையா, இதுதான் பிஓஎஸ். ஓகே, அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுது. அண்ட் எகைன் வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகுது பிஓஎஸ். எகைன் இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிஓஎஸ் ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணுது. அதாவது என்னதான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்தாலும் கூட பையர் செல்லர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் இருப்பாங்க அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன ரிவர்சல் வந்து தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதனால ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆனாலும் கூட சின்ன சின்ன ரிவர்சல் வந்து தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல ரிவர்சல் ஆனாலும் கூட ஓவரால் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சைடில் தான் மூவ்மெண்ட் ஆயிருக்குது. ஓகே, இது வந்து அப்சைடு மார்க்கெட்டுக்கு. இதுவே டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு என்ன இருக்குன்றத பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டே நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 1 2026. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இது ஒரு ஹை, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ, அடுத்து இது பார்த்தீங்கன்னா லோயர் ஹை, அண்ட் இது பார்த்தீங்கன்னா லோயர் லோ, எகைன் வந்து லோயர் ஹை, எகைன் பார்த்தீங்கன்னா லோயர் லோ. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் வந்து டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்திருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிஓஎஸ்ன்னு எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு பிஓஎஸ். அடுத்த பிஓஎஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிஓஎஸ். இதுக்கு அடுத்த பிஓஎஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பிஓஎஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணி மூவ்மெண்ட் ஆகிறது. அதாவது நம்ம பிஓஎஸ்னா என்னன்னு பார்த்தோம், ட்ரெண்டு கன்னியூன்னு சொன்னோம். அப்போ என்னன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி கன்னியூ ஆகுது. அதே அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி அதே சேம் ட்ரெண்ட் வந்து கன்னியூ ஆகுது. ஸோ அதுதான் பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இதில் சர்ச் என்று சொல்லக்கூடிய சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் ஃபார் எக்ஸாம்பிளோட சார்ட்டில் பார்த்துடலாம். ஓகே, இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு லோ, இது ஒரு ஹை, அப்புறம் ஹையர் லோ, ஹையர் ஹை, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு கேண்டில் அடுத்தடுத்த ஹை வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இந்த ஒரு ஏரியாவில் வந்து அந்த ப்ரீவியஸ் லோவை இங்கே பிரேக் பண்ணது பார்த்தீங்களா. அதாவது இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா எகைன் வந்து இந்த லோகிட்ட வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணாமல் இங்கிருந்து கேண்டில் மூவ்மெண்ட் கன்னியூ ஆச்சு அப்படின்னா ட்ரெண்டு கன்னியூ ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா, அதுவே இந்த இடத்துல கேண்டில் ரிவர்சல் ஆகாமல் இந்த ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஒரு ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். அதாவது மார்க்கெட்டோட ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல அர்த்தம். இவ்வளோ நேரம் அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் இனிமேல் டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடம் வந்து குறிக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடில் வந்து நீங்கள் பையிங்கில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேண்டில் ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் செல் சைடில் அல்லது புட் சைடில் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, இதுவே வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற இடத்த நமக்கு பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோவோட இந்த லோ கீழையும் அண்ட் இந்த லோவோட அடுத்த லோ கீழையும் இந்த மாதிரி மார்க்கெட் டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலிருந்து ரிவர்சல் ஆக ஆரம்பித்த கேண்டில் என்னாச்சு அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் லோ வந்துட்டு பிரேக் பண்ணாமல் கேண்டில் வந்து அப் சைடில் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஒரு ஏரியாவில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கையை எங்கே பிரேக் பண்ணுதோ அதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ப்ரீவியஸ் கை எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குங்களா. ஸோ இந்த ஹையை வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணுது. ஸோ இந்த ஒரு ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதாவது இவ்வளோ நேரம் டவுன் சைடில் வந்துட்டு இருந்த மார்க்கெட் இங்கே மார்க்கெட்டை வந்து பை சைடில் புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு மார்க்கெட் பை சைடில் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிம்பிள், அதாவது ட்ரெண்டு கன்னியூ ஆகிறத வந்து பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறத வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம்.
சிம்பிள், அவ்வளோதான். பெரிய கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. சிம்பிளான கான்செப்ட் தான். நீங்கள் கேண்டில் வாட்ச் பண்ணாவே எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகுது, எந்த இடத்துல கேரக்டர் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். கேண்டில் க்ளோசிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து எது ஃபேக் பிரேக் அவுட், எது வந்துட்டு கரெக்டான பிரேக் அவுட்ன்றது தெரியும். இப்போ இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்டுற மாதிரி மூவ்மெண்ட் ஆனாலும் கூட கேண்டில் எகைன் வந்து க்ளோஸ் வச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் வைக்கணும். அதாவது விக் வராமல் கேண்டில் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சதுனால தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது அர்த்தம். அதுலேயும் ஒரு சில இடங்களில் வந்துட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் கூட சில ஃபேக் பிரேக் அவுட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஓவரால் ட்ரெண்ட், அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார்ட்டு 5 மினிட் சார்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 1 ஹவர்லையோ அல்லது 4 ஹவர்லையோ ஓவரால் ட்ரெண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல நம்ம ஏமாறாமல் இருக்க முடியும். நம்ம ஏமாறாமல் இருந்தோம்னாவே லாஸ் கம்மியான அளவில் தான் வரும். அதே மாதிரி நம்ம எல்லா பேட்டர்னுக்கும் சொல்கிறது தான் இந்த பிஓஎஸ் அண்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது இந்த டைம் ஃப்ரேமுக்கு தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்லையும் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரைக் ப்ரைஸோட சார்ட்லையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் போகும் அப்படிங்கிறத நம்ம லெவல்ஸை வச்சு முன்னாடி ப்ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியும். நான் நிஃப்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியிருந்தேன். அதாவது சிம்பிள் ட்ரெண்ட் லைன் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா டவுன் சைடில் வர ஆரம்பிச்சது. அண்டு இந்த ஒரு ஏரியாவில் நான் சப்போர்ட் லெவல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் கேண்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டில் தான். இந்த இடத்துல ஓப்பன் ஆன கேண்டில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சதும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவையும் பிரேக் பண்ணி மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே கேண்டில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால மேபி அடுத்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஏரியாவில் வந்து அடுத்த சப்போர்ட் ஏரியாவும் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த லெவல்ல இருந்து அடுத்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் கேண்டில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுது, எந்த சைடில் மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து ஓவரால் மார்க்கெட்டோட டைரெக்ஷன், அதாவது அன்னைக்கு மார்க்கெட்டோட டைரெக்ஷன் எந்த சைடில் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணி என்னுடைய டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுதான் என்னுடைய டெலிகிராம் சேனல். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கிராஸ் செக் பண்ணும்போது மார்க்கெட்டை வந்து இந்த லைன்ஸ், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் அண்ட் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட எங்கெங்கெல்லாம் மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட டைரெக்ஷனை தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இது முழுக்க முழுக்க நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கிட்டது மட்டும்தான். இதை மட்டும் நம்பியே யாரும் ட்ரேட் எடுக்க வேண்டாம். உங்களுடைய ஸ்டாக் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கிறது பெட்டர். அண்டு என்னுடைய ட்ரேடிங்க்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பமுள்ளவங்க யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ பதிவில் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் அண்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பற்றி பார்த்துட்டோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் குறிப்பாக சில இடங்களில் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஃபாலோ பண்ணாலும் கூட ஒரு சில இடங்களில் வந்து ஃபேக் பிரேக் அவுட் வரும். அந்த ஃபேக் பிரேக் அவுட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது குறித்து நம்ம அடுத்த வீடியோ பதிவில் மேக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் ஒரு சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் வந்து உங்களுடைய ட்ரேட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது பெட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற வீடியோவை ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.